விஜய பிரபாகரன் என்பவரை நான் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவராகத்தான் பார்க்கிறேன். அதே போல அவருக்கு மக்கள் பரிதாபப்பட்டு வாக்கு செலுத்துவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதே போல மக்களுக்கு பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு நேரமும் கிடையாது அப்படின்னு விஜய பிரபாகரன் அவர்கள் குறித்து நடிகர் ராதிகா சரத்குமார் கடுமையாக விமர்சித்தும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு பேச்சுக்கு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க. நடிகை ராதிகா சரத்குமார் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த ஒரு பேட்டியில் விஜய பிரபாகரன் அவர்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு, நான் சிறு வயதிலிருந்தே அவரை பார்த்திருக்கிறேன். அதே போல அவருக்கு அரசியல் அனுபவம் அப்படின்றது ரொம்பவே குறைவு தான். அவரை ஒரு அனுபவமற்ற மனிதராகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் விஜய பிரபாகரன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மக்களிடையில சரியாக கொண்டு போய் சேர்ப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆளும் கட்சியினர் கூட இணைந்து அப்படி தேவையான விஷயங்களை பெற்று தருவாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் அவருக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கு அப்படின்னும், அது மட்டுமல்லாம விஜய பிரபாகரன் அப்படி மக்கள் பரிதாபப்பட்டு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இது எதுவுமே நடக்காது. மக்களுக்கு பரிதாபப்படுறதுக்கே நேரம் கிடையாது அப்படின்னும், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம். அவங்களுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் வளர என்ன செய்யணும் அப்படின்றது தான் மக்களுடைய யோசனையா இருக்கு. அதற்கு சரியான ஒரு நபரை தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பாங்க. மக்கள் யார் மீதும் பரிதாபப்படக்கூடிய நிலைமையில இல்லை அப்படின்ற மாதிரி ராதிகா சரத்குமார் அப்படி விஜய பிரபாகரன் அவர்கள் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பெருமளவு எதிர்ப்புகளும் எழுந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து ராதிகா சரத்குமார் அவர்களுடைய பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.